OTT தள ரியாலிட்டி ஷோ ஒன்றில் பெண் பங்கேற்பாளர்களிடம் பாலியல் செயல்களை செய்யும்படி வற்புறுத்திய சர்ச்சையில் பாலிவுட் நடிகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வயது வந்தோருக்கான தளம் என்று அடிக்கடி விவரிக்கப்படும் உள்ளு செயலியில் ஹவுஸ் அரெஸ்ட் என்ற பெயரில் ரியாலிட்டி ஷோ ஒன்று இடம்பெற்றது. அந்த நிகழ்ச்சியை பிரபல பாலிவுட் நடிகரான அஜாஸ் கான் தொகுத்து வழங்குகிறார். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஸ்ட்ரீமிங் செய்ய தொடங்கிய இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு சிறிய வீடியோ கிளிப் ஒன்று ஆன்லைனில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டது. கூடவே அது தொடர்பான சர்ச்சையும் வெடித்தது. பங்கேற்பாளர்களை பாலியல் நிலைகளை சித்தரிக்க கட்டாயப்படுத்தும் வகையில் இருப்பதாக புகார் எழுந்தது. நடிகர் அஜாஸ் கான் பங்கேற்பாளர்களிடம் சில மோசமான கேள்விகளை கேட்பதாகவும் அது பெண்களை அநாகரீகமாக சித்தரிப்பது போல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. வியாழக்கிழமை சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். மேலும் இதுபோன்ற ஆபாசமான உள்ளடக்கத்தை ஸ்ட்ரீம் செய்யும் செயலிகள் ஏன் தடை செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். உள்ளு ஆப் மற்றும் ஆல்ட் பாலாஜி போன்ற செயலிகள் ஆபாச உள்ளடக்கத்திற்கான செயலிகள் மீதான தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தடையிலிருந்து தப்பித்துள்ளன என்பதை நிலைக்குழுவில் நான் எழுப்பியுள்ளேன். நான் இன்னும் அவர்களின் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று ராஜ்யசபா எம்பியும் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிலைக்குழு உறுப்பினருமான சதுர்வேதி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். மார்ச் 14, 2024 அன்று தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் 18 OTT தளங்களை தடை செய்தது. அவை ஆபாசமான மற்றும் ஆபாச உள்ளடக்கத்தை ஸ்ட்ரீமிங் செய்வதாக கண்டறியப்பட்டது. ஆச்சரியப்படும் விதமாக 2 பெரிய செயலிகள் மீது நடவடிக்கை இல்லை. உள்ளு மற்றும் ஆல்ட் பாலாஜி ஆகியவை தடையிலிருந்து ஏன் விடுபட்டன எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கிளிப் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேயின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர் ஹவுஸ் அரெஸ்ட் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஆபாசமான சேவை செய்யப்படுவதாக புகார் அளித்த பதிவை பகிர்ந்து கொண்டார். அதே நேரத்தில் உள்ளு செயலியின் நிகழ்ச்சி தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. மே 9ஆம் தேதி உள்ளு தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தொகுப்பாளர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது. இதற்கிடையில் பஜ்ரங் தளத்தைச் சேர்ந்த ஒரு ஆர்வலரின் புகாரின் அடிப்படையில் மும்பையின் அம்போலியில் உள்ள போலீசார் வெள்ளிக்கிழமை அஜாஸ் கான் மற்றும் ஹவுஸ் அரெஸ்ட் தயாரிப்பாளர் ராஜ்குமார் பாண்டே மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். பொது இடங்களில் ஆபாசமான செயல்கள் தொடர்பான பிரிவுகளின் கீழ் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களை ஆபாசமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் தடை சட்டத்தின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இருவரும் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகின்றது. ஹவுஸ் அரெஸ்ட் நிகழ்ச்சி தொடர்பான சிக்கல் வலுத்ததை அடுத்து உள்ளு செயலியில் இருந்து அந்த நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நீக்கப்பட்டது. அது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்த நாளில் இந்த நீக்கம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.